வணக்கம். நான் Piramu சங்கர். எங்களது அன்பு அக்கறை அறுசுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கிறிஸ்பியான சுவையான வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்லெட்குரிய மசாலா செய்கிறதுக்கு அதில் அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் நான் 1 துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு 3 பச்சை மிளகாய் நான் அதில் சேர்த்துருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போன உடனே 2 பெரிய வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ அது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை, இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் இதில் வாசத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கலை. புதினா இலையும் இஞ்சி பூண்டு விழுதும் தான் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தம் இருந்தால் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு காரத்துக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வற்றல் தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். நான் ஏற்கனவே இதில் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். நான் இதில் ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு கட்லெட்டுக்குரிய மசாலா ரெடி ஆகிட்டுது. வாசத்துக்காக நம்ம அதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு கட்லெட்டுக்குரிய மசாலா ரெடி ஆகிட்டுது. இது கொஞ்சம் நமக்கு தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா நம்ம இது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ நமக்கு மசாலா நல்லா ஆறிட்டுது. இப்போ இதை நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம தட்டி வைக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக வட்டமாக தான் தட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வர்ற உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நீர் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த மசாலா கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருந்தது. நான் அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்தேன். இப்போ நமக்கு அந்த பதம் சரியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸில் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை கார்ன்ஃப்ளவர் கரைசலை முதல்ல முக்கி எடுக்கணும். அதை அடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற ரஸ்க்கு தூள் மேலே வச்சு ரஸ்க்கு தூள் அதனுடைய எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி அதை ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். இதுக்கு பொதுவாக எல்லோரும் பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ரஸ்க் இருந்ததுனால அதை பவுடர் பண்ணி அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் நல்ல சுவையாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா கட்லெட்டும் நமக்கு பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு நம்ம எண்ணெய் விடணும். அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட் ஒன்றொன்னையாக மெதுவாக அந்த எண்ணெயில் சேர்க்கணும். எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த கட்லெட் கரிஞ்சு போகாமல் தேவையான அளவுக்கு நல்லா அழகாக பொரிஞ்சு வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மெதுவாக நம்ம திருப்பணும். வேகமாக திருப்பணுன்னா பிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக சிவந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ மெதுவாக நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டு 2வது பக்கத்தையும் நல்லா பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கட்லெட் நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் செய்யலாம். இன்றைக்கி நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் பயன்படுத்தி செஞ்சுருக்கிறேன்.
இது கூட நம்ம கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வெஜிடபிள் கட்லெட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கட்லெட் ரெடி ஆகிட்டுது. இப்போ நமக்கு சூடான சுவையான கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த சூடான கட்லெட்டை டொமேட்டோ கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்டுட்டு நல்லா சுட சுட டீ குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.